ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் 1 கப் கோதுமை மாவு இருந்தால் இந்த மாதிரி சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு நீங்களும் செய்யணுன்னா எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது நான் எப்படி செஞ்சுருக்கேன் சொல்லிட்டு. ஈவினிங் டைமில் டீ போடுற கேப்பில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்யலாம். ஸோ சூப்பரான ஸ்நாக்ஸு, நல்லா ஹைஜீனிக்கானது, வீட்டில் செஞ்சது. வெளியில் போய் குழந்தைங்க வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலையே சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நமக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு சோஜி ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா கையில் கசக்கி போட்டுக்குங்க. ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி. மிளகா பொடிக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட். இது வந்து ஆப்ஷன் தான், விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட போடலாம், ஆனால் நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டக்குனே ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை கொஞ்சம் 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். நம்ம இதில் போட்டிருக்கிற ரவா கொஞ்சம் ஊறி வரணும். 5 நிமிஷம் கழித்து இந்த டோ எடுத்தோன்னா நம்ம ரவா நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி உருட்டுங்க. இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பண்ண பிறகு நம்ம இதை கையாலேயே நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடலாம். தட்டை செய்வோம் இல்லையா, நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி அழுத்தினாலே போதும், நல்லா தட்டையாக வந்துடும். ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ இது இந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சா கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாது. நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக ஓவராக வெளிப்பக்கமாக தீஞ்சி போயிடும், உள்ளே வந்து அப்படியே வேகாமல் இருக்கும்.
அதே சமயத்தில் ரொம்ப லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். ஓவராக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஆறின பிறகு இன்னும் நல்லா கலராக நல்லா ப்ரௌன் ஆகிடும். நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமில் நீங்கள் டீ போடுற கேப்பில் இது செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் சரி பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். நல்லா ஹைஜீனிக்கானது, சுத்தமாக நம்ம வீட்டிலே செய்கிற எந்த பலகாரமும் இருந்தாலும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும்போது அது நல்லா சுத்தமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குற பழக்கத்தை தவிர்த்துருங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து டக்குன்னு வெளியில் இருக்கிற பண்டங்க தான் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அவங்க வெளியில் இருக்கிற நம்ம வாங்குறது எதுவுமே வந்து நல்லா குவாலிட்டியானதான்னு தெரியாது. இப்போ எந்த நல்ல காஸ்ட்லியான நல்ல பேர் போன கடையில் போய் வாங்கினா கூட நமக்கு வந்து அந்த குவாலிட்டி கிடைக்க மாட்டுது. இப்போ வீட்டிலையே ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு செய்கிற ஸ்நாக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். எந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றணுன்னா இந்த எண்ணெய் அப்படியே இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதே போல் நல்லா கிறிஸ்பியான சூப்பரான ஸ்நாக்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் எல்லாமே. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.